ஸ்னோ 2வது நாள் இன்றைக்கும் காலையிலேருந்து ரொம்ப பெஞ்சிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் போய்ட்டு அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு என்னோட ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தியும் தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் தான். யாருக்கு இந்த காம்போ பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி கூட இந்த சாம்பாரும் தேங்காய் சட்னி சாப்பிட்றது. என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்னோவில் தான் நான் போய் மெயில் பாக்ஸ் செக் பண்ணுவேன்ட்டு சொல்கிறதே கேட்காம நடந்து போயிட்டு மெயில் பாக்ஸ் செக் பண்ணிட்டு வந்தாங்க. பார்த்து உளுந்து இருந்துச்சுராமா வாங்கப்பா, டெலிவரி வேறு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஸ்னோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 நாளாக பெஞ்சிட்டு இது வரைக்கும் இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை. இங்கே யாருமே கார் எடுக்கல. எங்கள் வீட்டுக்கு இருக்க பார்க்கிங்கில் எல்லா காரும் அப்படியே தான் இருந்துச்சு. நாளைக்கு தான் எல்லோரும் இருந்துச்சு கார்லாம் எடுத்துகிட்டு வேலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். 2 டேஸாக எல்லாமே லீவு. லைப்ரரியில் வந்து எல்லாமே லீவ் விட்டாங்க. மதியானத்துக்கு முட்டை குழம்பும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு உளுந்து மாவு இருந்துச்சு. அதில் வடையும் அப்புறமா அப்பளமும் குழாய் அப்பளமும் சாதா அப்பளம் தான். பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் வந்துட்டு எண்ணெயே ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் பொரிச்சிருப்பேன். எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா ஏதோ 1-2 அப்பளம் அந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் இருக்கும். அதான் தேடி எடுத்து சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சமைக்கும் போது தான் தெரியுது எப்படி எண்ணெய் இல்லாமல் பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பேன் எண்ணெய் இல்லாமல் எப்படிமா பொரிக்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த குழாய் அப்பளமா அந்த கையில் 5 விரலையும் மோதிரம் இப்படி போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் இப்போ நம்ம பெருசாக நமக்கு விரலத்துக்குள்ள போக மாட்டேங்குது. சின்ன வயசில் அழகாக 5 விரலே 5 போயிட்டு ஜாலியாக சாப்பிடுவோம்ல. மதுரை நினைவுகள்லாம் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.